மே 6வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். செருமனியின் இண்டன்பேர்க் என்ற வான்கப்பல் லேக்கேர்சுடு நியூ செர்சியில் தீப்பிடித்ததில் 36 பேர் உயிரிழந்தனர். 1937 ரோஜர் பேனிஸ்டர் 1 மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்குள் கடந்த வீரர் என்ற சாதனையை ஏற்படுத்தினார். 1954 வெஸ்ட்மின்ஸ்டர் மடத்தில் இருந்து முதல் தடவையாக அரச திருமணம் ஒன்று தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இளவரசி மார்கரெட், அந்தனி ஆர்ம்ஸ்ட்ராங்யோன்சு ஆகியோரின் திருமணத்தை 20 மில்லியன் பேர் கண்டுகளித்தனர். 1960 சாகிர் உசேன் இந்தியாவின் முதல் முஸ்லிம் குடியரசுத் தலைவரானார். 1967 இத்தாலியில் இடம்பெற்ற 6.5 அளவு நிலநடுக்கத்தில் 978 பேர் உயிரிழந்தனர். 1976 நோர்வேயில் வானூர்தி ஒன்று டோர்காட்டன் மலையுடன் மோதியது வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்து அனைத்து 36 பேரும் உயிரிழந்தனர். 1988 ஐக்கிய இராச்சியத்தையும் பிரான்சையும் இணைக்கும் கால்வாய் சுரங்கத்தை ஐக்கிய இராச்சியத்தின் 2ஆம் எலிசபெத் பிரெஞ்சு தலைவர் பிரான்சுவா மித்தரான் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தனர். 1994 டைட்டானிக் கப்பல் மூழ்கியதில் உயிர் தப்பிய கடைசி அமெரிக்கரான லில்லியன் அஸ்ப்ளன் தனது 99வது வயதில் காலமானார். 2006 நர்கிஸ் புயல் பேரழிவு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22,000 தாண்டியுள்ளதாக மியான்மரின் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 2008 மனிதச் செயல்களால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக பல்லுயிர் மற்றும் சூழல் அமைப்பு சேவைகள் மீதான அரசுகளுக்கிடையேயான அறிவியல் கொள்கை தளம் IPBES தெரிவித்துள்ளது. 2019 இந்தியாவின் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் தனூரில் சுற்றுலா படகு ஒன்று கவிழ்ந்ததில் குறைந்தது 22 பேர் உயிரிழந்தனர். 2023 இந்தியாவின் முதல் டிரான்ஸ்மீடியா பொழுதுபோக்கு நகரமாக வடிவமைக்கப்பட்ட ஆந்திர பிரதேசத்தில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரியேட்டர் லேண்ட் திட்டத்திற்கான ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மும்பையில் கையெழுத்தானது. 2025